shine brighter than the sun. At this moment, we wanna fly so high. 1, 2, 3, I'll run to you, and we're finally together again. Take my hand, and I'll show you the most amazing things. There is no need to fear, nothing will stand in our way. We'll make animals by our side, we'll march towards today's victory. Flying high in the sky, fast as lightning, holding the cards close to my heart. You and me, together we're strong, and we'll shine brighter than the sun. Flying high in the sky, fast as lightning, holding the cards close to my heart. You and me, together we're strong, and we'll shine brighter than the sun. At this moment, wanna fly so Tune Network Hamilton.blogspot.in. நாங்க கண்டிப்பா ஒருத்தர் மோதி போன்னு அவன் எதிர்பார்த்துட்டு இருந்தான். ஆனா அதே நேரத்துல ரயன், இசபெல் அப்புறம் நான் 3 பேரும் ஒன்னா சேர்ந்து கருப்பு கண்ணாடிக்கு எதிராக செயல்படணும்னு முடிவு பண்ணோம். அதுக்கப்புறம் தான் நான் இன்னும் சில விஷயங்களை கண்டுபிடிச்சேன். மெக்காடிமோஸை உருவாக்குன ஒருத்தரை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது எங்களுக்கு ரொம்பவே உதவியா இருந்தது. என்னுடைய அப்பா மெக்காடிமோஸ் சம்பந்தப்பட்ட ஒரு ரகசியத்தை சேகரிச்சு வச்சிருந்தாரு. அதுவும் கருப்பு கண்ணாடிக்கு தெரியாம வச்சிருக்காரு. அந்த ரகசியத்தை கண்டுபிடிக்க வேண்டியது என்னுடைய கடமைன்னு இசபெல் என்கிட்ட சொன்னா. ஆனா அந்த ரகசியத்தை பத்தி இப்ப வரைக்கும் எனக்கு எதுவுமே தெரியல. ஒட்டுமொத்த மெக்காடிமோஸையும் உருவாக்குனது என்னுடைய அப்பானா, அவரால் அதுங்களை வேற ஒரு உலகத்துக்கு அனுப்பி வைக்க முடியும்னா கண்டிப்பா அந்த ரகசியத்தை நானும் இசபெலும் ரயனும் சேர்ந்து கண்டுபிடிச்சே தீருவோம். ஏவனும் அவனுடைய பிரதரை தேடிட்டு இருக்காங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அது வேற யாரும் இல்ல, அது டொர்னாடோஸ் தான். ஆனா துரதிருஷ்டவசமா டொர்னாடோஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. பேண்டைம் அவனை பிரெயின் வாஷ் பண்ணிட்டான். இதே மாதிரி தான் எல்லாருமே பண்ணணும்னு அந்த பேண்டம் நினைச்சிட்டு இருக்கான். பேண்டன் கூட சண்டை போட்டு கண்டிப்பா டொர்னாடோஸை நான் மீட்டு கொண்டு வருவேன். கனவுதானோ? என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. கெட்ட கனவு ஏதாவது கண்டியா? எதையாவது பார்த்து பயந்துட்டியா? அது கொஞ்ச நேரம் அமைதியா இரு. என் கிட்ட இருக்கிற மெக்காடிமோஸை வச்சு பேண்டைனை தோக்கடிக்க முடியுமா? நான் என்னோட பலத்தை இன்னும் அதிகப்படுத்தணும். என்னால முடியும். சும்மா உட்காந்து நான் நேரத்தை வீணடிக்க கூடாது. நீ கிளம்புறியா? உன்னால அதை செய்ய முடியுமா? நான் இப்ப எதையாவது செய்யணும். சக்தி வாய்ந்த மெக்காடிமோவை கண்டுபிடிச்சாகணும். உனக்கு சக்தி வாய்ந்த மெக்காடிமோ வேணும்னா அது நாங்க தான். நான் பேண்டைனை தோக்கடிக்கணும். உங்களை விட அதிகமா பலம் இருக்கணும். பேண்டைனை தோக்கடிக்கிற அளவுக்கு பலம் இருக்கிற மெக்காடிமோ தான் இப்ப எனக்கு தேவை. எங்களை பத்தி நீ குறைச்சல எடை போட்டிருக்க. நாங்க பத்தாதா? நீ போகும்போது எங்களை யாரையாவது ஒருத்தர் கூட்டிட்டு போ. நீ அத கூட மறந்துட்டியா? நானும் உன் கூட வரேன். கண்டிப்பா வரும். இஷ்டப்படி செய்.
ஸ்ட்ராங்கான மெக்கானிமா வேற யாராவது இருக்காங்களா? இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் இதுவரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை. எனக்கும் இதுல நம்பிக்கை இல்ல. நான் நினைச்ச என்னால யாரை வேணாலும் தோக்கடிக்க முடியும். உன்ன மாதிரி ஒரு ஆளை தோக்கடிக்க என்கிட்ட ஒரே ஒரு மெக்கடமா மட்டும் போதும். நான் செய்ய வேண்டிய ஒரு வேலை, ஒரு சக்தி வாய்ந்த மெக்கானிமாவை கண்டுபிடிக்கிறது தான். பேண்டனை தோக்கடிக்கணும். அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு இங்க இருக்கா? கிடைச்சிடுச்சு. அந்த மெக்கானிமோ இங்கதான் எங்கேயோ இருக்கு. ஹேய் ரயான், இப்ப நீ எங்க போற? ஆ? ரேடார் அப்புறம் போனை வச்சுக்கிட்டு சுத்துறது ரொம்ப ஆபத்தான விஷயம். நான் சொல்றது உனக்கு புரியுதா? கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? பேண்டனை தோக்கடிக்கிற அளவுக்கு பலம் இருக்கிற மெக்கானிமாவை நான் இப்ப எங்க தேடுவேன்? எனக்கு என்னமோ வேண்டைன்னு தோக்கடிச்சு அவன் கிட்ட இருக்கிற டொமேட்டோஸ மீட்டு கொண்டு வர முடியுமான்னு ஒரே குழப்பமா இருக்கு. மனசு தளர விடத கண்டிப்பா முடியும். ஆனா அதுக்கு நமக்கு தேவை அதிகமான மெக்கானிமோஸ். என்ன சொல்ற? அடுத்த ஒரு நிச்சயமா நான் அவனை தோக்கடிச்சிருவேன். டெலடோஸ கண்டிப்பா மீட்டு கொண்டு வருவேன். ஆனா எவன் போன தடவை நம்ம சண்டை போடும் போது விண்டாக இழந்துட்டோம், ஞாபகம் இருக்குல்ல? உண்மைதான், இந்த மாதிரி ஜெயிக்கிறோம். இப்ப வரைக்கும் வேண்டைன்னு தோக்கடிக்க முடியுங்கிற நம்பிக்கை நமக்குள்ள வரல. டார்கெட் அதுவும் சரிதான். முதல்ல நம்ம ரகசிய தகவலை கண்டுபிடிக்கணும். நன்றி டெடார். ஏய், உனக்கும் தான் எவன். ஓகே, நான் கிளம்புறேன். மனித உலகம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. சில சமயம் கண்ணீரையும் வர வச்சிருக்கு. அடுத்ததா இப்ப என்ன நடக்குதுன்னு பாக்கலாம். சில சமயம் அதிவேகமா செயல்படும் போது எது வேணாலும் நடக்க வாய்ப்பு இருக்கு. அதிர்ஷ்டமும் இருக்கலாம், துரதிருஷ்டமும் இருக்கலாம். அது ஒரு நாணயத்தோட ரெண்டு பக்கமாகும். எதையுமே ஒதுக்கி தள்ள முடியாது. ரெண்டையுமே ஏத்துக்கிட்டு ஆகணும். அதையும் வாழ்க்கை சுவாரஸ்யமா இருக்காது. அதனால எல்லாத்தையும் எதிர்கொள்ள தயாராகுங்க. எதை பார்த்து பயப்படாதீங்க. நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். எல்லா விஷயத்துக்கும் ரெண்டு பக்கம் இருக்கும். அதை புரிஞ்சுக்கங்க. இங்க சிக்னல் அதிகமா காட்டுது. நம்ம நெருங்கிட்ட போல இருக்கே. வேண்டைனை தோக்கடிக்கிற அளவுக்கு அவ்வளவு பவர்ஃபுல்லான மெக்கானிமாவா? தெரியல. முதல்ல அதை கண்டுபிடிச்சு டேம் பண்ணணும். அது அங்கதான் இருக்கு. Tune Network உயிரிழந்த Hamilton.blogspot.in. ரொம்ப கேட்டல்ல, அதான் உண்மை. போய் பார்க்கலாம். மெக்கானிமோஸ் பத்தின விஷயங்களை கண்டுபிடிக்கணும், தகவல்களையும் சேகரிக்கணும். எப்படியாவது ஒன்னாவது கண்டுபிடிக்கணும். எதையும் மிஸ் பண்ணக்கூடாது. அங்க 3 பசங்க இருக்காங்க. எதையோ தேடிக்கிட்டு இருக்காங்க. ரெயின்போ, ப்ளூ லேண்ட், அப்புறம் பூமியில இருந்து வந்த பையன். ஆனா அவனை பார்த்தா சாதாரண பையன் மாதிரி தெரியல. எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அவன் எந்த நேரத்திலயும் நம்மள மடக்கிறதுக்கு பாப்பான். நான் கண்டுபிடிச்சிட்டேன். ராயன், உங்களை வரவேற்கிறேன். Parrot, dragonfly called Macadimo. ஆமா, நான் தான் டிராகன் ஃபிளை மெக்கானிமோ. சரி, பார்க்கலாம். எப்படியும் நான் தான் உன்னை டேம் பண்ண போறேன். அப்படியா?
ஆளுங்க நீ மட்டும் இல்ல. என்னது? ராயன், ஜேசன், இசபெல் நீயுமா? இசபெல், நீங்க என்ன பண்ற இசபெல்? உங்கள மாதிரி தான். நம்ம எல்லாரும் ஒரே லட்சியத்துக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். நான் உங்க 3 பேருக்காக தான் காத்துட்டு இருக்கேன். எங்களுக்காக வெயிட் பண்றியா? அப்படின்னா நாங்க உன்னை தேடி வர விஷயம் உனக்கு தெரியுமா? ஆமா தெரியும். நான் யாருன்னு நினைச்சேன்? நான் ஒரு மிராக்கிள் ஒர்க்கர். அது எந்த மாதிரின்னு தெரிஞ்சுக்கலாமா? உங்களுக்கு தெரியாது, எனக்குள்ள 20,000 காம்பவுண்ட்ஸ் இருக்கு. இந்த உலகத்தையே ஆள நினைக்கிற சேஜ்னா எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். மிராக்கிள் வொர்க்கிங் சேஜா? 20,000 காம்பவுண்ட்ஸ் இருக்குன்றா? இவனுக்கு எல்லாமே தெரியும்னு சொல்றான். இந்த மாதிரி ஆச்சரியமான ஒரு மெக்கானிசம் பத்தி நான் கேள்விப்பட்டதே இல்ல. அடேங்கப்பா, கேக்குறதுக்கே சுவாரஸ்யமா இருக்கே. அற்புதம். இவன் மட்டும் நம்ம கிட்ட இருந்தா நம்ம கண்டிப்பா வேண்டனை தோக்கடிப்போம். சரி, ஓகே, இப்ப நான் அவனை டேம் பண்றேன். இரு, நான் பண்றேன். வேண்டைமை தோக்கடிக்கிற அளவுக்கு சக்தி வாய்ந்த மெக்கானிமோ எனக்கு ஒண்ணு வேணும். ஏன் விஷயத்த மறந்துடாதீங்க. நம்ம வேணும்னா சாபுத்திரி போட்டு நம்ம டிசைட் பண்ணலாமா? முதல்ல இந்த மாதிரி பேசுறத நிறுத்து. இந்த மெக்கானிமாவை முதல்ல பார்த்ததுனா தான் புரியுதா? நீ என்ன ட்ரெயின் பண்ண நினைச்சா உனக்கு அந்த தகுதி இருக்குன்னு என்கிட்ட நிரூபிச்சு காமி. நிரூபிச்சு காட்டுறதா? ஆமா, நான் தான் ஜட்ஜா இருப்பேன். உன்னோட பெர்ஃபார்மன்ஸ பார்க்கணும். எப்படி? நான் அந்த கட்டடத்தோட உச்சிக்கு போக போறேன். அந்த கட்டடம் என்ன கட்டி முடிக்கல. யார் வலிமையா இருக்கீங்களோ அவங்க முதல்ல அதுல ஏறுங்க. யாரு வரீங்கன்னு பாக்கலாம். வாழ்த்துக்கள். நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நம்மள பார்த்தாலே அவங்க திட்டுவாங்க. கேட்டாங்க பாரு உன்ன. அங்க பாருங்க, அவன் மேல போயிட்டே இருக்கான். அடேங்கப்பா, நம்பவே முடியல. நானும் அவங்கள மாதிரி அங்க போய் ஆகணும். கூடி சீக்கிரமே நான் உன்னை டேப் பண்ணுவேன் பாரு. ஏய் பசங்களா, நீங்க யாரும் உள்ள வரக்கூடாது. முதல்ல வெளியே போங்க. இது பாதுகாப்பான இடம் இல்ல. என்ன? என்னப்பா இது? நம்மளால உள்ள போக முடியாதுன்னா நம்மளால டேம் பண்ணவும் முடியாது. அப்படின்னா அவன் டேம் பண்ண விரும்பலையா? கேளுங்க, அவன் நம்மள டெஸ்ட் பண்றான். அவன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைன்னு காட்ட சொல்றான். ஆனா இந்த விளையாட்டு ரொம்ப ஓவரா இருக்குப்பா. ரயன், நீ என்ன சொல்ற? இந்த ரயன் எங்க போனா? சரி போலாம். அவன் உள்ள போயிட்டான். ஏய் நில்லு ரயன். ஏய், ஒரு தடவை சொன்னா உங்களுக்கு புரியாதா? வெளியே போங்க. இல்லனா என்ன பண்ணுவோன்னு தெரியாது. சரி சரி, திட்டாதீங்க, நான் கிளம்புறேன். மறுபடியும் இருந்தாலும் என்ன பார்த்து காய்ச்சி மூச்சுன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப போக வேண்டாம். நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும் போது நம்ம உள்ள போயிடலாம். ரயன் கண்டிப்பா மேல போயிடுவான் இல்ல? பரவாயில்ல, நீ பெரிய கில்லாடி தான். சொன்னபடியே மேல வந்துட்டா. இது ரொம்ப ஆபத்தா. நீ நல்லதானே இருக்க. எவ்வளவு ஆபத்தா இருந்தாலும் பரவாயில்ல, அவனை நான் டேம் பண்ணி ஆகணும். நீ எதுக்காக இப்படி பண்ற? கொஞ்ச நேரம் அவசரப்படாம அமைதியாரு. நீ பின் வாங்குறது உனக்கு நல்லது. அப்படி செய்ய மாட்டேன். என்ன பிடிக்கிறதுக்காக ஏன் நீ இவ்வளவு கஷ்டப்படுற? வேண்டனை தோக்கடிக்க எனக்கு பலம் தேவைப்படுது. அதாவது விலை என்னவா இருந்தாலும் பரவாயில்ல. எனக்கு உன்னோட உதவி இப்ப தேவைப்படுது. ஒருவேளை நான் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்ல அப்படின்னா? அப்படி இருக்க வாய்ப்பே இல்ல. நீ தானே சொன்ன நீ ஒரு மிராக்கிள் ஒர்க்கர்னு. கண்டிப்பா உன்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்கும். அப்படி நினைக்கிறியா? எனக்கு என்னமோ என்கிட்ட அவ்வளவு திறமை இருக்குன்னு நம்பிக்கை இல்ல. சிங்கம் தாக்குறதுக்கு முன்னாடி பதுங்கோடு எத்தனை பேருக்கு தெரியும்? நீயும் அப்படிதான். அது எனக்கு நல்லா தெரியும். என்னாச்சு?
அங்க நில்லு, நான் உன்னை டேப் பண்ணணும், லேட் ஆகுது. என்ன டேப் பண்ண போறியா? அது உன்னால முடியுமா? என்னாச்சு? பயமா இருக்கா? யார பார்த்து பயமானு கேக்குற? நீ என்கிட்ட மாட்டிக்கிட்ட, இப்ப உன்னால தப்பிக்க முடியாத. ரொம்ப முயற்சி பண்ணாத. பேசுறத நிறுத்து, உனக்கு இவனை பத்தி நல்லா தெரியும்ல. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். Network Hamilton.blogspot.m. நீ ஏன் இப்படி பண்ற? உன் உயிரை விட டேம் ஒன்னும் அந்த அளவுக்கு முக்கியம் இல்லையே. இது உன்ன மாதிரி ஆளுங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. அதையும் மீறி நீ என்ன டேம் பண்ண முயற்சி பண்ண. அப்புறம் என்ன விஷயம்? லேண்டிங் எப்பவுமே இந்த மாதிரி அவசரப்பட மாட்டான். ஒரு நிமிஷம் இல்ல, உனக்கு தெரியும்னா அப்ப நீ எனக்கு வேண்டனை எப்படி தோக்கடிக்கணும்னு கத்துக்கொடு. கத்து தரதா? அப்ப பிளீஸ் கத்துக்கூடன்னு கேட்டிருக்கணும். சரி, மறுபடியும் என்கிட்ட அந்த மாதிரி கேளு. பிளீஸ் எனக்கு கத்துக்கொடு, நான் உனக்கு கெஞ்சி கேக்குறேன். ராயன் கொஞ்சம் பொறுமையா இரு. ஒரு நிமிஷம் முன்னாடி நீ தவறி விழ பார்த்த. நான் மட்டும் இல்லைன்னா உன் நிலைமை என்ன இருக்கும்? எனக்கு அவனை தோக்கடிக்கணும். சரி, நான் சொல்றத புரிஞ்சுக்க. நான் உன் கூட சண்டை போடக்கூடாதுன்னு நினைக்கிறியா? அப்படி இல்ல, நான் சொல்றத புரிஞ்சு நடந்துக்க. உன்ன மாதிரி விடாம போராடுறவன நான் பார்த்ததே இல்ல. ஆனா அதுக்கு முன்னாடி முதல்ல நீ உன்னை பத்தின விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். என்னை பத்தி நானே தெரிஞ்சுக்கணுமா? கரெக்ட். நீ அந்த ரகசியத்தை முதல்ல தெரிஞ்சுக்கணும். நீ யாருங்கிறத நீ புரிஞ்சுக்கணும். எந்திரி. திடீர்னு எனக்கு என்ன ஆச்சு? நீ உனக்கு எதிராக முதல்ல சண்டை போடு. சரி. அதிரடியா செயல்படு. உங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கங்க. நீ ஜெயிச்சுட்டா நீ நினைச்சதெல்லாம் உனக்கு கிடைக்கும். ஆனா தோத்துட்டா நீ வாழ்நாள் முழுக்க கஷ்டப்படுவ. வாழ்நாள் முழுக்கவா? ஆமா, நிரந்தரமா கஷ்டப்படுவ. சரி, ஓகே, நான் கண்டிப்பா ஜெயிப்பேன். அவனும் அதே கார்டு தான் யூஸ் பண்றேன். இப்ப நான் என்ன பண்றேன்னு பாரு. மறுபடியும் அதையே தான் யூஸ் பண்றேன்.
மறுபடியுமா? இதுக்குதான் நீ என்ன இப்படி மிரட்டினியா? ஒருவேளை இப்ப நான் ஜெயிச்சுட்டேன்னா நான் எதை கேட்டாலும் தரேன்னு சொன்னல, என்ன மாதிரியே எல்லாத்தையும் யோசிக்கிறேன்னு சொன்னல. முக்கியமா எல்லாத்துக்கும் ஒரே முடிவுதான். நீ உன்னை மறந்துட்டியா? டவர் மேல நிக்கும் போது நான் உன்னை ஒரு தட்டு தட்டினே, ஞாபகம் இல்ல? அது இவன் தான் செஞ்சானா? அப்படின்னா நான் கிரேன்ல தொங்கிட்டு இருந்தேனா? அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? நான் கீழே விழுந்தேன், கீழே போயிட்டே இருந்தேன். நான் விழுந்துட்டேன். ஒரு பொருள் கீழே விழுறது சகஜம்தான். ஒரு வேளை விழக்கூடாதுன்னா ஆடாம அசையாம அப்படியே நிக்கணும். அசையாம இருந்தேன்னா உன்னால எதுவும் பண்ண முடியாது. உனக்கு தைரியம் இருந்தா ஒரு தடவை எங்க கூட மோதி பாரு. இது வெறும் வார்த்தை இல்ல, நீ புரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு. எல்லாத்தையும் இப்பவே சொல்ல முடியாது. இந்த சண்டை முடிவுக்கு வரணும்னா யாராவது ஒருத்தர் இதுல ஜெயிக்கணும். எங்கேயுமே நம்ம கொஞ்சம் கூட பின்வாங்க கூடாது. அதேதான், தடுமாற கூடாது. ஆடாம அசையாம அப்படியே இருக்கிற பாரிய நான் என் கையில எடுத்துக்கிறேன். தண்ணி வந்து மேல விழுந்தாலும் அசையாம அப்படியே நிக்கணும். இயற்கையை பார்த்து கத்துக்கலாம். எனக்கு நான் புரிஞ்சிடுச்சு. இறுதி தாக்குதல் உடனே செயல்படுத்து. ஜாக் ஃப்ராக். சரி மாமாரோ, கவுண்டர் அட்டாக் பண்ணு. இறுதி தாக்குதல். சீக்கிரமா அவங்க கதையை முடிச்சிடு. ஜாக் வின்ஸ்டர். இப்போ கீழே போகிற தண்ணி மாதிரி நான் சாதிச்சிட்டேன். நாம ஜெயிச்சிட்டோம். Tune Network Hamilton.blogspot.in. என்னாச்சு? திரும்ப வந்துட்டோமா இங்க? என்ன சொல்ற? நாம ஜெயிச்சிட்டோம்ல. சரி, இப்ப நீ தாராளமா என்ன டைம் பண்ணலாம். நீ இந்த பயிற்சியை முடிச்சதுனால மட்டும் இல்ல, இன்னும் நிறைய பயிற்சி பண்ணாதான் நீ வேண்ட தோக்கடிக்க முடியும். ஆனா அதுக்கான சாதகம் இப்ப உனக்கு இன்னும் அதிகமா இருக்கு. Aiming on. நான் உன்னை சீக்கிரத்திலேயே சந்திப்பேன் வேண்டாம். சந்திக்கும் போது கண்டிப்பா உன்னை தோக்கடிப்பேன்.